வணக்கம் நண்பர்களே. இது வரைக்கும் நீங்கள் ஆங்குலர் அப்ளிகேஷனை console.log கொடுத்து நிறைய டீபக் பண்ணியிருக்கீங்களா? ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஆன்சர் நீங்கள் பார்க்குங்கிறப்போ console.log கொடுத்து அந்த ஆப்ஜெக்டை நீங்கள் கன்சோலில் போய் பார்ப்பீங்க. பட் இந்த வீடியோவில் இதெல்லாமே இல்லாமல் எப்படி உங்கள் ஆங்குலர் அப்ளிகேஷனை விஷுவல் ஸ்டுடியோ கோடில் சூப்பராக டீபக் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது இங்கே github.com/learnsmartcoding போய் ரெபாசிட்டரியில் எந்த ரெபாசிட்டரி வேணால் எடுத்துக்கோங்க, இல்லை உங்கள்கிட்ட இருக்க ஓன் ரெபாசிட்டரி கூட எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு ஆங்குலர் அப்ளிகேஷன் ஓகேவா. நான் இந்த டெமோக்கு இந்த ரெபாசிட்டரி எடுத்திருக்கேன். ஆல்ரைட். ஸோ இப்போ இந்த ரெபாசிட்டரி எடுத்து இப்படி ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் .vs code அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உங்கள் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, இல்லை என்னோடய இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணியிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதை டெலிட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்க போகிறோம் எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு. ஸோ டிபக்கிங் ஸ்கில்ஸ்க்கு மொத்தம் தெரிய வேண்டியது நம்ம இதை எப்படி செட்டப் பண்ணுறது லோக்கல் அப்படின்னு தான். ஸோ இப்போ நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் ரன் அண்ட் டீபக், அதாவது Ctrl+Shift+D அமுக்குனிங்கன்னா இப்படி ஒரு மெனு காட்டும். இந்த மெனுவில் ஃபஸ்ட் ஒன் வந்து ரன் அண்ட் டீபக்னு இருக்குது இல்லையா, அதை நம்ம கிளிக் பண்ண போகிறோம். இங்கே காமிக்குது டு கஸ்டமைஸ் ரன் அண்ட் டீபக் கிரியேட் அ லான்ச் ஃபைல் அப்படின்னு. இப்போ இந்த லான்ச் ஃபைலை நம்மளுக்கு சஜஷன் என்ன கொடுக்குதுன்னா, குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணணுமா, ஆமாம் அப்படின்னு சூஸ் பண்ணோம்னா டிஃபால்ட்டாக இந்த மாதிரி ஒரு launch.json ஃபைல் க்ரியேட் ஆகும். இப்படி தான் இந்த டிஃபால்ட் கோட் இருக்கும். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா .vs codeங்கிற ஃபோல்டர் கீழே launch.json அப்படிங்கிற ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கு. நம்ம பொதுவாக ஆங்குலர் அப்ளிகேஷன் டிஃபால்ட்டாக ngserve அப்படின்னு கொடுத்து ரன் பண்ணப்போ போர்ட் 4200 தான் ஓப்பன் ஆகும். அதனால இந்த 8080 நம்ம 4200 அப்படின்னு மாற்றுறோம். இந்த பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, எனக்கு பிடிக்கல. அதனால நான் லான்ச் க்ரோம் அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். நீங்கள் அடுத்து பண்ண வேண்டியது ரைட் கிளிக் பண்ணி ஆட் அ நியூ ஃபைல் task.json. டாஸ்க், அதாவது ப்ளூரல் task.json. இது ரெக்கமெண்டட் ஃபைல் தான். இது மேண்டேட்டரியாக நீங்கள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த ஃபைலோட கண்டென்ட், அதாவது நான் காப்பி பேஸ்ட் பண்ண போகிற கண்டென்ட்டை நீங்கள் github.comல என்னோடய .vs கோட்லேருந்து கூட எடுத்துக்கலாம். பட் இதை நம்ம குயிக்காக பார்ப்போம் என்ன ஃபைல் நம்ம காப்பி பண்ண போகிறோம்னு. ஸோ இந்த கோடு தான் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் சின்னதாக்குறேன் ஃபஸ்ட்டு இது பார்க்குறதுக்காக. ஸோ ஒன்றும் இல்லை, இதில் ஒரு டாஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் ஓகேவா. இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த கமாண்டு, அப்புறம் ஆர்கியூமெண்ட். மற்றபடி மிச்சது எல்லாமே இங்கே இருக்க செட்டிங்ஸ் தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணுமோ இல்லை நீங்களாம் எழுதணுங்கிற அவசியம் இல்லை. இந்த கண்டென்ட்டை நீங்கள் அங்கே என்னோடய ரெபாசிட்லேருந்து எடுத்துக்கோங்க ஓகேவா. இதுக்கப்புறம் திருப்பி இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் launch.jsonல நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கம்மா கொடுத்து இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீ லான்ச் டாஸ்க் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அதுக்கு வேல்யூ ngserve. எவ்வளோதாங்க. இந்த செட்டிங்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃபைல்ஸில் போய் எந்த காம்பனண்ட் வேணால் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த டீபக்கிங்க்கு காமிக்கிறதுக்காக டீபக் டெமோ அப்படின்னு ஒரு காம்பனண்ட் வச்சுருக்கேன். பேசிக்லி இங்கே இன்டென்ஷனலாக எரர்ஸ் வர மாதிரிலாம் வச்சுருக்கேன் ஓகேவா. ஸோ இன்டென்ஷனல் பக்ஸ் அப்படின்லாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே இந்த லெஃப்ட் சைடில் இந்த ரெட் கலரில் காமிக்கிது பாருங்கள், கிளிக் ஹியர் டு ஆட் அ பிரேக் பாயிண்ட். இப்போ நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இது பிரேக் பாயிண்ட்டை செட் ஆகிடும். இப்படி நம்மளுக்கு வேணுங்கிற இடத்துலலாம் செட் பண்ணிக்கலாம். console.log கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுக்கலாம். பட் கொடுக்காமலே நம்ம டீபக் பண்ண முடியும். ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இந்த காம்பனண்ட்டை தான் நான் ஹோம் காம்பனண்ட்டில், அதாவது ஆப்பில் இந்த காம்பனண்ட்டை டேரெக்டாக போட்டிருக்கேன். மேபி இதை ஒரு ஹோம் காம்பனண்ட்குள்ளே போடுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெச்ஆர்டாக்கியில் போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரன் பண்ணுறதுக்கு நம்ம இங்கே ரன் அண்ட் டீபக்கில் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்ளிகேஷன் ரன் ஆயிரும். இப்போது ரன் ஆனது மட்டும் இல்லை, இங்கே டீபக் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடுச்சு. ஸோ செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இங்கே இந்த மெனு பார்க்கலாம். இந்த மெனுவில் கிளியராக தெரியும் இந்த மாதிரி சிம்பிள்ஸ்லாம் வரும். இது ஒவ்வொன்றும் எதுக்குன்னா, இது கண்டினியூ பண்ணுறதுக்கு F5, இது F10. ஸ்டெப் ஓவர்னா இப்போது இது ஒரு மெத்தட் இல்லையா, இந்த மெத்தடை தாண்டி போகணும், அதாவது இந்த மெத்தட்குள்ளே போகக்கூடாது அப்படின்னா ஸ்டெப் ஓவர்னு அர்த்தம். F10 அமுக்குனிங்கன்னா இந்த மெத்தட்குள்ளே போகாது, பட் வெளியே வந்துடும் ஓகேவா. இதே நீங்கள் F11 அமுக்குனிங்கன்னா உள்ளே போடுது, அதாவது இதுக்குள்ளே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ F11 நமக்குன்னா இந்த மெத்தட்குள்ளே போய் நம்ம இதையும் டீபக் பண்ண முடியும். இப்போ டீபக் பண்ணப்போ இங்கே நீங்கள் ஹோவர் பண்ணாலே வேல்யூஸ்லாம் காட்டும். நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, லெஃப்ட் சைடில் வேரியபிள்ஸ் வாட்ச் கால் ஸ்டாக் இதில் எங்கே பார்க்கறதுக்கு இருக்குது அப்படின்னா, அதே தான் இதுக்குள்ளே தான் இருக்குது. ரன் அண்ட் டீபக்கில் அதை நம்ம இங்கே ஃபைல்ஸில் இருப்போம். நம்ம இந்த ரன் அண்ட் டீபக்குள்ளே போனீங்கன்னா வேரியபிள்ஸ் வாட்ச் கால் ஸ்டாக். ஸோ பேசிக்கலி இது என்ன அப்படின்னா,
வேரியபிள்ஸ்னால் நம்ம இப்போ இங்கே கரண்ட் என்ன இருக்குமோ இங்கே பாருங்கள் டோட்டல் அப்படின்னு இருக்கா, அந்த கரண்ட் எக்ஸிக்யூஷன் பாத்தில் இருக்க கண்டென்ட் எல்லாமே இங்கே காட்டும். பட் ஒரு உதாரணத்துக்கு இந்த காம்பனண்ட்டில் மேலே இருக்க வேரியபிள்ஸ்க்கு ஏதாவது எனக்கு மாற்றங்கள் நடக்குதா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா இங்கே வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸில் வந்து இதெல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா, இது மட்டும் இல்லை, இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. டாட் லென்த் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்தா இது என்னைக்கு இது எப்போ ஒரு வேல்யூ வருதோ இதோட லென்த் வந்து எப்போ எவாலுவேட் ஆகுதோ அப்போ இங்கே ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும், எஸ் ட்ரூ அப்படின்னு வரும். ஏன்னா இதுவே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் தான், கரெக்டாக? இல்லைனா நீங்கள் டேரெக்டாக எனக்கு இது மட்டுமே வாட்ச் பண்ணணுன்னா கூட கொடுக்கலாம். ஸோ டிபெண்டிங் ஆன் உங்களுக்கு எது வேணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே கொடுக்கலாம். ஸோ அதுதான் இந்த வாட்ச். கால் ஸ்டாக் ஆப்வியஸ்லி நம்ம இப்போ எங்கே இருக்கோமோ அது இங்கே காமிக்கும். நம்ம கரண்ட்டாக டீபக் காம்பனண்ட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது தான் காமிக்குது, எங்கேருந்துலாம் ட்ரிகர் ஆச்சு அப்படின்னு காமிக்குது. ஓகேவா, ஒரு உதாரணத்துக்கு இதை நான் ரன் பண்ணுறேன், கம்ப்ளீட்டாக ரன் பண்ணிடுவோம். பாருங்கள், கால் ஸ்டாக் போயிடுச்சு. இப்போது ஒரு சேஞ்சுக்காக நம்ம இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அபோட் போகிறோம் இல்லை சிக்னல்ஸ் போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டீபக் பாயிண்ட் செட் பண்ணியிருந்தீங்கன்னா கால் ஸ்டாக்கில் காட்டும், இல்லைனா காட்டாது. ஓகேவா, ஸோ நம்ம எப்போல்லாம் ஹோம் காம்பனண்ட் வருமோ அப்போல்லாம் இது ரன் ஆகும். இங்கே பாருங்கள் கால் ஸ்டாக் காமிச்சிருச்சு. ஸோ F5 கொடுத்து நம்ம அடுத்தடுத்து போயிடலாம், இல்லை F10 இல்லை F11 டிபெண்டிங் ஆன் எது நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா, ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் கன்சோல் லாக் கொடுத்து நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் லாக் பண்ணி டெவலப்பர்ஸ் டூல் ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அதெல்லாம் எல்லாமே கூட பண்ண முடியும். இது இந்த அப்ளிகேஷன் இல்லை, ரியாக்ட் எல்லாத்துக்குமே பொருந்தும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம அடுத்தடுத்து நிறைய இம்பார்ட்டண்டான விஷயங்களை பார்ப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வீடியோ வேணும் இல்லை கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாலும் சரி, இல்லை கமெண்ட் பண்ணாலும் சரி. ஆல்ரைட், ஸோ ஸ்டே டியூன். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் அமைக்கிடுங்க. அப்போ தான் நான் பண்ணுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி. நான் மீண்டும் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.